மிகப்பெரிய பணக்காரர் அவர், கருமியும் கூட. ஒரு நாள் அறிவுரை பெறுவதற்காக துறவி கிட்ட போறாரு. அந்த துறவி ஜன்னல் வழியா இருக்கக்கூடிய கண்ணாடி முன்பு நிற்க வைத்து, இதுல என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவரும் பார்த்துட்டு, மக்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் குருவே அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு முகம் காட்டக்கூடிய கண்ணாடி முன்பு அந்த பணக்காரரை கொண்டு போயிட்டு நிற்க வைத்து, இதுல என்ன தெரிகிறதுன்னு சொல்லுன்னு கேட்கிறாரு. இதில் என்னுடைய உருவம் தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு அவரு. இரண்டுமே கண்ணாடி தான். ஒன்று மக்களை காண்பித்தது, இன்னொரு கண்ணாடியோ உன்னை காண்பித்தது. என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு எதுவுமே பதில் தெரியல. அதாவது பிறரை காட்டக்கூடிய கண்ணாடியில் சிறிதளவு வெள்ளியை தடவி விட்டால் அது நம்முடைய உருவத்தை மட்டும்தான் காட்டும். அது போலதான் பணம் பொருள் அதிகமாக சேர்ந்து விட்டால் நாமும் தன்னலத்தோடு தான் வாழ்வோம். அந்த தன்னலத்தை போக்கி பிறர் நலத்தையும் நாம் காண வேண்டும்.